இந்த அட்லாஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேயா இருக்கட்டும், அரைச்சமாவே தான் போட்டு அரைச்சு வச்சிருக்காங்க. படத்தில பெருசா ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளேலாம் இல்ல. இதுவரைக்கும் கடந்து வந்த டெர்மினேட்டரா இருக்கட்டும், இல்ல தமிழ்ல வந்த எந்திரன்னு சொல்லிட்டு வில் ஸ்மித் நடிச்ச ரோபோட்ன்னு சொல்லிட்டு அதே கதைக்களங்கள் தான். பெருசா எதுவுமே இல்ல. ஆனா படத்தோட வில்லனான சிமு லியூ பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் கேரக்டர் ரைட்டிங் ப்ராப்பரா இருந்திருக்கலாமோன்னு தோணுச்சு. ஏன்னா வில்லனிசத்த எடுத்தா காட்டியிருந்தாங்கனாலே இந்த படம் வேற லெவல்ல போயிருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில ரொம்பவே மிஸ்ஸிங். ஆனா டெக்னிக்கலி ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஃபிலிம். அது சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், சிஜியா இருக்கட்டும், சவுண்ட் டிசைனிங்கா இருக்கட்டும், வச்சு செஞ்சுட்டாங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா, Netflixல தமிழ் டப்பிங்கோடயும் அவைலபிளா இருக்கு. உங்ககிட்ட ஒரு குவாலிட்டியான ஹெட்செட் இருந்தா போட்டு பாருங்க. ஒவ்வொரு சவுண்ட் டிசைனும் அவ்ளோ அழகா பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டீங்கன்னா, இந்த மொத்த படத்தையுமே டெக்னிக்கல் விஷயம் தான் தூக்கி தாங்குது. மத்தபடி படத்தில சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்ல. நெறைய உலக படங்கள் பார்க்குற மாரி இருந்தா 10ஓட 11 தான் இந்த படமும் ஃபீல் ஆகும். படத்தோட செகண்ட் பார்ட் வருதுன்னு நெனைக்கிறேன். பார்க்கலாம் அந்த படமும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. படத்தில பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு அடல்ட் கன்டென்ட்டும் இல்ல. ஸோ ஃபேமிலியோட நீங்க தாராளமா பார்க்கலாம். நீங்க குடுக்கக்கூடிய அந்த 2 மணி நேரத்துக்கு வொர்த்தபிளா இருக்கும்.